பார்க்க போகிறது பொது தமிழில் சிற்றிலக்கியங்களில் முத்தொள்ளாயிரம் பற்றி டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயரில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்களோ அதை இப்போ பார்க்கலாம். முத்தொள்ளாயிரம் அப்படின்னா என்னென்னு இப்போ பார்த்துடலாம். மூவேந்தர்களை பற்றிய 900 பாடல்களை கொண்டது தான் முத்தொள்ளாயிரம். மூவேந்தர்கள்னால் சேர சோழ பாண்டியர்கள் பற்றிய 900 பாடல்களை கொண்டது தான் முத்தொள்ளாயிரம். இதில் இருக்கக்கூடிய எல்லா பாடல்களுமே கிடைக்கல நமக்கு. புறத்திரட்டு நூல் வாயிலாக ஒரு 108 வெண்பாக்களும் பழைய உரை மேற்கோளாக 22 வெண்பாக்கள் மட்டும்தான் நமக்கு கிடச்சிருக்குது. இந்த முத்தொள்ளாயிரம் அப்படிங்கிறது என்ன வனப்போகையை சார்ந்ததுன்னா விருந்து அப்படிங்கிற வனப்போகையை சார்ந்தது. சேர சோழ பாண்டியர்களின் பெருமையினை சிறப்பித்து கூறக்கூடிய நூல் தான் இந்த முத்தொள்ளாயிரம். சிலப்பதிகாரத்துக்கு முன்பே மூவேந்தர்களை பற்றி கூறக்கூடிய நூல் தான் இந்த முத்தொள்ளாயிரம். இந்த முத்தொள்ளாயிரத்தில் ஓல்டு மற்றும் நியூ புக் ரெண்டுலேயுமே பாட்டு கொடுத்துருக்காங்க. இதோட கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். முத்தொள்ளாயிரம் பற்றி கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது எது? 3 × 900 முத்தொள்ளாயிரம். சேர சோழ பாண்டிய வேந்தர்களை பற்றிய 3 பாடல்கள் அடங்கிய தொகுப்புகள் தான் முத்தொள்ளாயிரம். முத்தொள்ளாயிரத்தில் 2700 பாடல்கள் உள்ளன. முத்தொள்ளாயிரத்தின் ஆசிரியர் புகழேந்தி புலவர். சேர சோழ பாண்டியரின் ஆட்சி சிறப்பு, வீரம், நாட்டு வளம் பற்றி பாடல்களின் தொகுப்பு தான் முத்தொள்ளாயிரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் 1 மற்றும் 4 மட்டும்தான் சரி. அதாவது சேர சோழ வேந்தர்களை பற்றிய 900 பாடல்கள் அடங்கிய நூல் முத்தொள்ளாயிரம் சொல்லியிருக்காங்க. முத்தொள்ளாயிரத்தில் 2700 பாடல்கள் அப்படிங்கிறது தவறு. முத்தொள்ளாயிரத்தின் ஆசிரியர் புகழேந்தி புலவர்னு சொல்லியிருக்காங்க, அதுவும் தவறு. முத்தொள்ளாயிரத்துக்கு ஆசிரியர் யாருன்றே தெரியாது, பெயர் தெரியவில்லை. சேர சோழ பாண்டியரின் ஆட்சி சிறப்பு, வீரம், நாட்டு வளம் பற்றிய பாடல்கள் இதில் கொடுத்துருக்காங்க. அப்போ 1 மற்றும் 4 மட்டும் சரி. தனியொரு அரசனுடைய பெயரை குறிப்பிடாமல் சேர சோழ பாண்டிய மன்னர்கள் மீது பாடப்பட்ட நூல் தான் முத்தொள்ளாயிரம். தனியொரு அரசனுடைய பெயரை குறிப்பிடாமல் சேர சோழ பாண்டிய மன்னர்கள் மீது பாடப்பட்ட நூல் முத்தொள்ளாயிரம். முத்தொள்ளாயிரம் பற்றி கீழ்காணும் கூற்றுகளில் பொருத்தமற்றதை சுட்டுக. முத்தொள்ளாயிர பாடல்களில் புறத்திரட்டு என்னும் நூலின் வாயிலாக 108 வெண்பாக்கள் மட்டுமே கிடைத்துள்ளன. பழைய உரை மேற்கோள்களின் வாயிலாக 22 பாடல்கள் சிதைந்த நிலையில் காணப்படுகின்றன. பழந்தமிழரின் பண்பாடு, தமிழக மூவேந்தர்கள், அவர்தம் படைகள், வீரர்கள், போரியல் முறைகள் பற்றி சொல்லப்பட்டுள்ளன. சுவை மிகுந்த விருத்தப்பாக்கள் கற்பனை களஞ்சியங்களாக திகழ்கின்றனன்னு சொல்லியிருக்காங்க. இதில் எது பொருத்தம் இல்லாதது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது விருத்தப்பாவால் ஆனது கிடையாது. இது விருந்து அப்படிங்கிற அம்மை வகையை சார்ந்தது. விருந்து அப்படிங்கிற வனப்பு வகையை சார்ந்தது தான் முத்தொள்ளாயிரம். அதனால் இது எது தவறு அப்படின்னா சுவை மிகுந்த விருத்தப்பாக்கள் கற்பனை களஞ்சியங்களாக திகழ்கின்றன அப்படின்னு சொல்லியிருக்கிறது தவறு. முத்தொள்ளாயிரம் புறத்திரட்டு அப்படிங்கிற நூல்லேருந்து 108 வெண்பாக்கள் கிடைத்துள்ளன, இது கரெக்டு. பழைய உரை நூல்களின் மேற்கோளாக 22 பாடல்கள் கிடைச்சிருக்கு, இதுவும் கரெக்டு. அதே மாதிரி பண்பாடு, தமிழக மூவேந்தர்கள், அவர்தம் படைகள், வீரர்கள், போரியல் முறைகள் பற்றி இதில் சொல்லப்பட்டிருக்கு, இதுவும் கரெக்டு. முத்தொள்ளாயிரத்தின் ஆசிரியர் யார்? பெயர் தெரியவில்லை. முத்தொள்ளாயிரத்தின் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. முத்தொள்ளாயிரம் நூல் முழுமையாக கிடைக்கவில்லை. புறத்திரட்டு என்னும் நூல் வாயிலாக எத்தனை கிடைச்சிருக்குது? 108. பழைய உரை நூல்களின் மேற்கோளாக 22 வெண்பாக்களும் நமக்கு கிடைச்சிருக்குது. வையகம் எல்லாம் எனது என எழுதுமே மொய்யிலைவேல் மாறன் களிறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன பாட்டு அப்படின்னா முத்தொள்ளாயிரம். முத்தொள்ளாயிரத்தில் பாண்டிய மன்னனுடைய சிறப்பை பற்றி கூறக்கூடிய பாட்டு தான் பாட்டு. வையகம் எல்லாம் எனது என்று எழுதுமே மொய்யிலைவேல் மாறன் களிறு. இது முத்தொள்ளாயிரம் பாடல். இது ஓல்டு புக்கில் இருக்குது. தமிழகத்தை ஆண்ட மூவேந்தர்கள் சிறப்பு குறித்து பாடப்பட்ட நூல் எது? முத்தொள்ளாயிரம். தமிழகத்தை ஆண்ட மூவேந்தர்களின் சிறப்பு குறித்து பாடப்பட்ட நூல் முத்தொள்ளாயிரம். முத்தொள்ளாயிரம் இவர்களை பற்றி புகழ் பாடல்கள். யாரை பற்றி பாடுது? சேர சோழ பாண்டியர்கள். இப்போ முத்தொள்ளாயிரம் பாட்டு பார்க்குறோம். இது ஓல்டு புக்கில் கொடுத்துருக்கிறது. ஃபஸ்ட்டு சேரனுடைய பாட்டு கொடுத்துருக்காங்க. பல்யானை மண்ணீர் படுதிரை தைத்துன்மின் மல்லல் நெடுமதில் வாங்குவில் பூட்டுமின் வள்ளிதழ் வாடாத வானோரும் வானவன் வில்லெழுதி வாழ்வார் விசும்பு. பல யானைகளை கொண்டுள்ள அரசர்களே, உங்களுக்கு கிடைக்கும் பொருளை சேர மன்னனுக்கு திரையாக அளித்து பிழைத்து கொள்ளுங்கள். உங்களில் வளமிக்க நெடிய மதில்கள் மீது வில் சின்னத்தை பொறித்து வையுங்கள். ஏனெனில் வாடாத மாலையணிந்த வானவர்களும் சேரனின் வில் வடிவத்தை எழுதி வைத்தே வானுலையில் வாழ்கின்றனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சேரனுடைய வில் சின்னத்தை அந்த அளவுக்கு பெருமையாக இந்த பாட்டில் சொல்லியிருக்காங்க. அதாவது வாடாத மாலை அணிந்த வானவர்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சேரனின் வில் வடிவத்தை எழுதி வைத்தே வானுலையில் வாழ்கின்றனர் அப்படின்னு இந்த பாட்டில் சொல்லியிருக்காங்க. அடுத்து சோழன். சேர்ந்த புறவின் நிறைத்தன் திருமேனி நேர்ந்த கொடை வீர நிறை குறையா வன்கட் படை வீர மோ சென்னி பண்பு. இந்த பாட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சோழ மன்னன் தன்னிடம் அடைக்கலமான புறாவினை காக்க தன் தசையினை அறுத்து கொடுத்தான். அத்தசை ஈடாகாத காரணத்தால் தானே துலாக்கோலில் ஏறினான். இதில் என்ன சொல்லியிருக்காங்க? சோழ மன்னன் தன்னுடன் அடைக்கலமான புறாவினை காக்க தன் தசையினையே அறுத்து கொடுத்தான் அப்படிங்கிறது இந்த பாட்டில் சொல்லியிருப்பாங்க. அந்த தசை ஈடாகாத காரணத்தால் தானே துலாக்கோலில் ஏறினான். இப்படி செய்ய துணிந்தமைக்கு அவனது கொடை
வீரமோ மெய்யொழுக்கம் குறையாத படை வீரமோ காரணம் அன்று. அது வந்து சோழனுடைய நற்பண்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோழனுடைய நற்பண்பு பற்றி இந்த பாட்டில் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது புறாவினுடைய துயரத்தை தீர்க்க என்ன பண்ணிட்டான், சோழ மன்னன் வந்து தன்னுடைய தசையை அறுத்து கொடுத்தான். அதை தசை ஈடாகாத காரணத்தினால் தானே துலாக்கோலில் ஏறினான் அப்படின்ட்டு சோழனுடைய சிறப்பை வந்து சொல்லியிருக்காங்க இந்த பாடலில். அடுத்து பாண்டியன். மறுபூசியாக மரங்கணல் வேல் மன்னர். இந்த பாட்டில் வந்து என்ன பொருள் அப்படின்னா, நெருங்கி அமைந்த இலை போன்ற வடிவிலான வேலை உடையவன் பாண்டிய மன்னன். அந்த மன்னனின் யானை தன் தந்தங்களை எழுத்தாணியாகவும், யானை என்ன பண்ணுது அப்படின்னா தன்னுடைய தந்தங்களை எழுத்தாணியாகவும், வீரம் செறிந்த வேற்படையுடைய பகை மன்னரின் அகன்ற மார்புகளை ஓலைகளாகவும் கொண்டு, தந்தம் வந்து எழுத்தாணி, வீரர்களின் மார்புகள் வந்து ஓலைகளாகவும் கொண்டு, செல்வம் நிறைந்த உலகமெல்லாம் எம் பாண்டியருக்குடையது என்று எழுதும். எப்படி எழுதுமா? செல்வம் நிறைந்த உலகமெல்லாம் எம் பாண்டியருக்குடையது என்று எழுதும். இந்த பாட்டு லைன் தான் நமக்கு கொடுத்துருந்தாங்க. மொய்யிலை வேல் மாறன் களிறு அப்படின்னு எழுதுனா. வையகம் எல்லாம், இந்த லைன் தான் கொடுத்து நமக்கு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. வையகம் எல்லாம் எனதென்று எழுதுமே மொய்யிலை வேல் மாறன் களிறு. இது வந்து பாண்டிய மன்னனுடைய பாடல். இந்த பாட்டு எதில் இருக்குது? முத்தொள்ளாயிரத்தில் உள்ள பாடல். வையகம் எல்லாம் என என்று எழுதுமே மொய்யிலை வேல் மாறன் களிறு அப்படின்னா மீனிங் என்ன அப்படின்னா, செல்வம் நிறைந்த உலகமெல்லாம் எம் பாண்டியருக்குரியது என்று எழுதும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த நூற்குறிப்பு பார்க்குறோம். முத்தொள்ளாயிரம் மூவேந்தர்களை பற்றிய 3 பாடல்களை கொண்டது. மூவேந்தர்களை பற்றிய 3 பாடல்களை கொண்டது. ஆயினும் இந்த நூல் வந்து முழுமையாக கிடைக்கவில்லை. புறத்திரட்டு என்னும் நூலின் வாயிலாக 108 வெண்பாக்களும் பழைய உரை நூல்களின் மேற்கோளாக 22 வெண்பாக்களும் கிடைத்துள்ளன. இது வந்து மூவேந்தர்களின் ஆட்சி சிறப்பு, படை சிறப்பு, போர்த்திறன், கொடை முதலிய செய்திகள் வந்து இதில் கூறப்பட்டுள்ளது. சிறந்த இலக்கிய நயமும் கற்பனை வளமும் நிறைந்த நூலாக முத்தொள்ளாயிரம் திகழ்கிறது. இந்த நூலின் ஆசிரியர் வந்து தெரியவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புறத்திரட்டு வாயிலாக 108 வெண்பாக்களும் பழைய உரை மேற்கோள்களின் வாயிலாக 22 வெண்பாக்களும் கிடைத்துள்ளன. மூவேந்தர்களின் ஆட்சி சிறப்பு, படை சிறப்பு, போர்த்திறன், கொடை முதலிய செய்திகள் இந்த பாடல் வந்து விளக்குது. சிறந்த இலக்கிய நயமும் கற்பனை வளமும் நிறைந்த நூலாக இது வந்து இருக்குது. அடுத்து நமக்கு நியூ புக்கில் வந்து முத்தொள்ளாயிரம் வந்து கொடுத்துருக்காங்க. அதுலேயும் அப்படி தான் சேர சோழ பாண்டியர்களுடைய சிறப்பு வந்து கூறப்பட்டிருக்கும். சேர நாடு, சேர நாடை வந்து என்னென்னு சொல்லியிருப்பாங்கன்னா அச்சமில்லாத நாடு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோழ நாடு வந்து எப்படி நாடு அப்படின்னா ஏற்கள போர்க்கள சிறப்புடைய நாடாக அதில் உருவகப்படுத்தியிருப்பாங்க. பாண்டிய நாடு வந்து முத்துடைய நாடாக சொல்லியிருப்பாங்க. சேர நாடு சொல்லியிருப்பாங்க அள்ளல் பழனத்து அரக்காம்பல் வாய்வீழ வெள்ளம் தீ பட்டது என வெறியி இப்புள்ளினந்தம் கைச்சிறகால் பார்ப்பொக்கும் கவ்வை உடைத்ததோ நச்சிலைவேல் கோக்கோதை நாடு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அள்ளல் பழனத்து அரக்காம்பல் வாய்வீழ. இந்த பாட்டில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, சேறுபட்ட நீர்மிக்க வயல்களில் அரக்கு நிறத்தில் செவ்வாம்பல் வந்து என்ன இருந்தது, மலர்ந்தன. அதை கண்ட நீர்ப்பறவைகள் தண்ணீரில் தீப்பிடித்து விட்டது என்று அஞ்சி தன் குஞ்சுகளை சிறகுக்குள் ஒடுக்கி வைத்து கொண்டன. அடடா, பகைவர் அஞ்சும் வேலை கொண்ட சேர நாட்டில் இத்தகைய அச்சம் இருக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. சேர நாடு வந்து பகைவர் அஞ்சும் வேலையுடைய சேர நாடு. ஆனால் அங்கே என்ன ஆகுது, செவ்வாம்பல் மலர்களை பார்த்து நீர் பறவைகள் என்ன பண்ணுது, அஞ்சி என்ன பண்ணுது, தன் குஞ்சுகளை வந்து சிறகுக்குள் ஒடுக்கி வைத்து கொள்கிறது. அடடா, பகைவர் அஞ்சும் வேலையுடைய சேர நாட்டில் இத்தகைய அச்சம் இருக்கிறதே அப்படின்ட்டு சேர நாட்டினுடைய சிறப்பை சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தோன்னா சோழ நாடு. காவல் உழவர் களத்து அகத்து போர் ஏறி நாவலோ என்று உசைக்கும் நாளது காவலன் தன் கொல்யானை மேலிருந்து கூற்றிசைத்தால் போலுமே நல்யானை கோக்கிள்ளி நாடு. சோழ நாடை வந்து என்ன சொல்லுவாங்க, ஏற்கள போர்க்கள நாடாக வந்து சொல்லியிருப்பாங்க. நெல்லை அறுத்து செய்து காக்கும் உழவர்கள் நெற்போர் மீதேறி நின்று மற்ற உழவர்களை நாவலோ என்று கூவி அழைப்பார்கள். இவ்வாறு அவர்கள் செய்வது வீரர்கள் போர்க்களத்தில் கொல்யானை மீது நேரி நின்று மற்ற வீரர்களை நாவலோ என்று அழைப்பது போல் இருக்கிறது. யானை படைகளை உடைய சோழனது நாடு இத்தகு வளமும் வீரமும் மிக்கதுன்னு சொல்கிறாங்க. அதாவது நெல்லை அறுவடை செய்து இருக்கக்கூடிய உழவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா நெற்போர் மீது ஏறி நின்று மற்ற உழவர்களை நாவலோ அப்படின்னு அழைப்பாங்க. இதை பார்த்தா எப்படி இருக்குன்னா, போர்க்களத்தில் யானை மீது ஏறி நின்று மற்ற வீரர்களை நாவலோ அப்படின்னு அழைப்பதை போல் இருக்கிறது. யானை படைகளை உடைய சோழ நாடு இத்தகைய வளம் மிக்கது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்களம் சிறப்பும் போர்க்கள சிறப்பும் உடையது தான் என்ன நாடு, சோழ நாடு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்து பாண்டிய நாடு. நந்தின் இளஞ்சினையும் புன்னை குவிமொட்டும் பந்தர் இளங்கமுகின் பாலையும் சிந்தி திகழ்முத்தம் போல் தோன்றும் செம்மற்றே தென்னன் நகை முத்த வெண்குடையான் நாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாண்டிய நாடு வந்து முத்துக்கு பெயர் பெற்றது.
அப்போது சங்குகள் வந்து மணலில் ஈணுகின்ற முட்டைகள் முத்துக்கள் போல் இருக்கிறது. அதே மாதிரி தரையில் உதிர்ந்து கிடைக்கும் புன்னை மொட்டுக்கள் முத்துக்கள் போல் உள்ளன. பந்தல் போட்டது போல் தோன்றும் பாக்கு மரத்திலிருந்து விழும் மணிகளும் எப்படி இருக்குது? முத்துக்கள் போல் இருக்கிறது. முத்துக்களால் ஆன வெண்கொற்ற கொடையை உடைய பாண்டியனது நாடு இத்தகைய முத்துவளம் மிக்கது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதாவது சங்குகள் மணலில் ஈணுகின்ற முட்டைகளை பார்த்தாலும் முத்துக்கள் போல் இருக்குது. தரையில் உதிர்ந்து கிடக்கும் புன்னை மொட்டுக்களை பார்த்தாலும் முத்துக்கள் போல் உள்ளது. அதே மாதிரி பாக்கு மரத்திலிருந்து சிந்தும் மணிகளும் முத்துக்கள் போல் இருக்கிறது. முத்துக்களால் ஆன வெண்கொற்றை உடைய பாண்டியனது நாடு இத்தகைய முத்துவளம் மிக்கது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சேர நாடு வந்து அச்சமில்லாத நாடாகவும், சோழ நாடு வந்து போர்க்கள சிறப்புடைய நாடாகவும், பாண்டிய நாடு வந்து முத்துவளம் மிக்க நாடாகவும் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த பாடலில் வந்து சிறப்பிச்சிருக்காங்க. நூல்வழி பார்க்குறோம். வெண்பாவால் எழுதப்பட்ட முத்தொள்ளாயிரம் மன்னர்களின் பெயர்களை குறிப்பிடாமல் சேர சோழ பாண்டியர் என்று பொதுவாக பாடுகிறது. அதாவது சேரர் சோழர் பாண்டியர் மட்டும் தான் சொல்கிறாங்க. அந்த மன்னர்களுடைய பெயர்களை வந்து இப்போ வந்து ராஜராஜ சோழன், அந்த மாதிரி பாண்டியன் நெடுஞ்செழியன் இந்த மாதிரி சொல்லாமல் சேரர் சோழர் பாண்டியன் பொதுவாக தான் சொல்லியிருக்காங்க. 3 மன்னர்களை பற்றி பாடப்பட்ட 900 பாடல்களை கொண்ட நூல் என்பதால் முத்தொள்ளாயிரம் என்று பெயர் பெற்றது. இந்த பாடல் பார்த்தோம் அப்படின்னா 3 மன்னர்களை பற்றி பாடப்பட்ட 900 பாடல்களை கொண்ட நூல் என்பதால் முத்தொள்ளாயிரம் என்று பெயர் பெற்றது. நூல் வந்து முழுமையாக கிடைக்கவில்லை. புறத்திரட்டு என்ற நூலிலிருந்து 108 செய்யுள்கள் கிடைத்துள்ளது. அவை முத்தொள்ளாயிரம் என்னும் பெயரில் பதிப்பிக்கப்பட்டுள்ளன. இவருடைய ஆசிரியரும் யாருன்னு தெரியல. இவர் வந்து 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவராக கருதப்படுகின்றார். ஆசிரியர் யாருன்னு தெரியல, ஆனால் 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவராக கருதப்படுகின்றார். சேர நாட்டை, இந்த கொஸ்டின் வந்து கேட்பாங்க, சேர நாட்டை வந்து அச்சமில்லாத நாடாகவும், சோழ நாட்டை ஏற்கள சிறப்பும் போர்க்கள சிறப்பும் உடைய நாடாகவும், பாண்டிய நாட்டை முத்துடை நாடாகவும் இந்த பாடப்பகுதி வந்து காட்டுகிறது. இது ரொம்ப முக்கியமானது. சேர நாடு வந்து அச்சமில்லாத நாடு, சோழ நாடு போர்க்கள சிறப்புடைய நாடு, பாண்டிய நாடு வந்து முத்துடை நாடாகவும் இந்த பாடப்பகுதி வந்து நமக்கு காட்டுகிறது.